அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்ட 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது பெரும் குழப்பத்தை சந்தித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்த ஒரு அதிரடி அறிவிப்பு மத்தியஸ்தம் செய்த பாகிஸ்தானின் நம்பகத்தன்மையையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் செய்தியாளர்களை சந்தித்து இந்த போர் நிறுத்தம் லெபனான் உட்பட மத்திய கிழக்கின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் என்று தெளிவாக கூறியிருந்தார். ஆனால் சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்படவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது மிகப்பெரிய அரசியல் குழப்பத்தை உருவாக்கியுள்ளது. மார்ச் 2ஆம் தேதி ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஈரானின் நெருங்கிய கூட்டாளியான லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை தொடங்கியது. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனான் மீது கடும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி 1500க்கும் மேற்பட்டவர்களை கொன்றது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட லெபனான் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போது இஸ்ரேல் தெளிவாக கூறியுள்ளது, அமெரிக்காவும் ஈரானும் எந்த ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் அது லெபனானுக்கும் பொருந்தாது என்றும், ஹெஸ்புல்லா அமைப்பை முடக்கும் வரை இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதல்களை தொடரும் என்றும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மறுபுறம் ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு 10 புள்ளிகள் கொண்ட கோரிக்கை பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்கா தனது ராணுவத்தை மத்திய கிழக்கிலிருந்து முழுவதுமாக திரும்பப் பெற வேண்டும், ஹார்முஸ் ஜலசந்தையின் முழு கட்டுப்பாடு ஈரானிடம் இருக்க வேண்டும், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் திட்டங்களை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த குழப்பமான சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எடுக்கப்படும் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது.